ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து இந்த கௌதம் சரி, இந்த அஞ்சலி சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து நல்லதுக்கு பாடுபடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த அஞ்சலி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த இலக்கியாவை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து அவங்களால தப்பிக்க முடியாது நம்ம அஞ்சலியால், ஏன்னா கையும் காலமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக என்ன நடக்க போகுதுன்னாக்க, நம்ம இலக்கியா நம்ம அஞ்சலிக்கு சரியான தண்டனை வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம இலக்கியா அந்த மருந்து வச்சு நம்ம அஞ்சலியோட கதையை வந்து முடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கார்த்திகையில் வந்து இந்த மருந்து போகணும், இதை வச்சு ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணார், ஒரு பக்கம் பிஸ்னஸ் பக்கமாக எதிர்னிட்டுருக்காரு. நம்ம இலக்கிய கையில் சொல்லிட்டாங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அவங்களே சால்வ் பண்ணிடலான்னு வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வீட்டில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த மருந்து தடவணும் அப்படின்றதுக்காக நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம பைரவி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க நம்ம கார்த்திக்கு. இப்போ கார்த்திக் வந்து என்ன பண்ண போகிறாரு, இந்த மாதிரி இந்த மருந்து தடவினா தான் நல்லாயிருக்கும், குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி இப்படின்ற நிறைய பரிகாரம் அப்படின்லாம் வந்து சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ப வச்சுட்டாங்க நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணாங்க, இதே தான் வந்து பைரவிகளையும் சொன்னாங்க. இப்போ நம்ம ஜானு எல்லாருமே வந்து வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அந்த ஒரு டைமில் நம்ம அஞ்சலியால் வந்து தப்பிக்கவே வந்து முடியறதில்ல. இப்போ கையும் காலமாக வந்து சிக்கிக்கிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம அஞ்சலி வந்து நம்ம பைரவி தானே எப்படியும் ஒன்று சமாளிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் நம்ம பைரவி பண்ண விஷயம் நம்ம அஞ்சலிக்கு பெரிய அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு இருந்தாங்க. அப்படி என்ன விஷயம் சொன்னாங்கனாக்கா, இப்போ நானே வந்து இந்த மருந்தை தடவுறேன், நீ கவலைப்படாதா, இது நம்ம வீட்டு வாரிசு, இதுக்காக நான் எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கார்த்திக் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதும் நம்ம அஞ்சலிக்கு கையும் வரல காலும் வரல. ஒரு வேளை ஆண்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ குழந்தைன்ற விஷயத்தினால சென்டிமெண்ட்டில் நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. அதே மாதிரி தான் பெரிய ஆப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. இப்போ இதுன்னும் போது குழந்தை இருக்குன்ற அடையாளமே தெரியல, இது என்ன பஞ்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருனாக்க, இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இவ்வளோ நாளாக வந்து நம்மளை ஏமாற்றிருக்கா, இப்படியாமட்ட ஒருத்தியை வந்து நான் எப்படி கூட வச்சுட்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது, இனிமேல் இவளை வீட்டில் வச்சுருந்தா கொஞ்சம் கூட நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலியும் சரி, நம்ம அஞ்சலியை நம்ம பைரவியும் சரி, நம்ம கார்த்திக் சரி, வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து அடித்து துரத்த வந்து பிளான் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து இவளுக்கு தேவை தான், இதுக்கப்புறமாவது வந்து இவள் திருந்துவாளா அப்படி இல்லை திறந்த மாட்டாளான்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.